லிஃப்டிங் ஆக்டிவிட்டி இதில் கிரிட்டிக்கல் லிஃப்டிங்காக எந்த ஒரு ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க, லிஃப்டிங் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஹசார்ட்ஸ் என்ன, ப்ரிகாஷன்ஸ் என்ன, லிஃப்டிங் ஆக்டிவிட்டியை எப்படி ப்ரொசீஜர் படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ வழியாக தெரிஞ்சுக்கிட போகிறோம். நான் உங்கள் ஹரி சுதாகர். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு லிஃப்டிங்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சோ அல்லது மேனுவலாகவோ ஒரு மெட்டீரியலையோ அல்லது பர்சனையோ நம்ம லிஃப்ட் பண்ணுறது, ஷிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்துட்டு லிஃப்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுவலாக பண்ணக்கூடியது மேனுவல் லிஃப்டிங், எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம லிஃப்ட் பண்ணக்கூடியது மெக்கானிக்கல் லிஃப்டிங். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இமேஜ் வந்துட்டு ஒரு மேனை லிஃப்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட். ஹைட்டான இடத்துல, ஸ்கஃபோல்டிங் இல்லாத இடத்துல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மேன் லிஃப்ட்டை யூஸ் பண்ணி மேன் வந்துட்டு அந்த பாக்ஸ் மாதிரியான அமைப்புக்குள்ளே நின்று ஒர்க் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு மேன் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காமன் டைப்ஸ் ஆஃப் லிஃப்டிங் எக்யூப்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இமேஜில் இருக்கக்கூடியது இஓடி கிரெயின். நம்மளுக்கு ஒர்க் ஷாப்லலாம் அந்த கிரெயின் வந்துட்டு யூஸ் ஆகும். ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கிரெயின் வந்துட்டு இந்த இஓடி கிரெயின். ரெண்டாவது இருக்கக்கூடியது டவர் கிரெயின். பெரிய பில்டிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவர் கிரெயின் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதிகமான ஹைட் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரெயின் வந்துட்டு இந்த ஒரு டவர் கிரெயின். மூணாவது இருக்கக்கூடியது பூம் ட்ரக். நாலாவது இருக்கக்கூடியது மொபைல் கிரெயின். இந்த மாதிரி எக்ஸட்ரா லிஃப்டிங் எக்யூப்மெண்ட் இருக்குது. நான் பேசிக்காக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகேவா? இதெல்லாம் லிஃப்டிங் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ கிரிட்டிக்கல் லிஃப்டிங்காக எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க, எந்தெந்த ஃபேக்டர்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஒரு கிரெயினுக்கு மேற்பட்ட கிரெயினை வச்சு ஒரு லிஃப்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் கிரிட்டிக்கல் லிஃப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு டேண்டம் லிஃப்டிங். அதாவது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட கிரெயினை யூஸ் பண்ணி ஒரு பொருளை லிஃப்ட் பண்ணுறதுக்கு டேண்டம் லிஃப்டிங்னு பேர். இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் வந்துட்டு கிரிட்டிக்கல் லிஃப்டிங்கில் உங்களுக்கு வரும். இந்த 3 இமேஜஸையுமே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 2 கிரெயின் வந்துட்டு ஒரு மெட்டீரியலை வந்துட்டு லிஃப்ட் பண்ணுது. ஓகேவா? ரெண்டாவது, லோட்ஸ் எக்ஸீடிங் 75% ஆஃப் த ரேட்டட் கெப்பாசிட்டி ஆஃப் எனி ஒன் கிரெயின். இப்போ ஒரு லோடை வந்துட்டு நம்ம லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு அதற்கான பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது